இப்ப இந்த வெளியானது விஜய்க்கு என்ன ஒரு 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 மன விஷயத்தை கொடுத்துருக்கும் சார்? என்ன மாதிரியான கண்டிப்பாக மன வருத்தத்தை கொடுத்துருவோம். அப்பேற்பட்ட வருத்தத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இன்னைக்கு காலையிலேருந்து சமூக வலைத்தளம் எழுதுறாங்க. பிரச்சாரத்துக்கு தான் போறாரு. அவர் தன்னோட பிரச்சாரத்தை அரசியல் வாழ்க்கையை சைக்கிள் மூலமாகவும் ரசிகர்களை தொண்டர்களை சந்திச்சு அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பாருங்க, எல்லாருமே திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சூர்யா காத்துல தொடங்கி சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே அதுக்காக வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் விஜய் அவர்கள் எதுவுமே அறிக்கை விடலை. அவருக்கு அந்த 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 ஒரு துளி கூட அதை பற்றின ஒரு விஷயங்கள் இல்லையா, கருத்து இல்லையா அப்படின்றத கருத்தெல்லாம் இருக்கும் முரளி. பட் அவர் அறிக்கை விட்டு போடணும் லீக் ஆனது தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். பட் நீ சொல்கிற மாதிரி சூர்யா சிவகார்த்திகேயன் எல்லாரும் அறிக்கை கொடுத்துருக்கிறது திரையுலகத்தின் ஒற்றுமையை காட்டுகிறது. சரி, திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்கிறாரு. பழைய ஃபிலிம் சேம்பர் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் எக்ஸ் பிரசிடென்ட் கேஆர் கூட ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டே சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம சங்கம் சிறப்பாக நாளைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது திரையுலகினுடைய ஒற்றுமை. இது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இது வருங்காலத்தில் நடக்காமல் கண்டிப்பாக தடுக்கணுன்றது என்னுடைய ஒரு விஜய் கவலையே இல்லைங்க. அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஒரு அறிக்கை கூட அவர் வேதனையோட இல்லை. அவருடைய மனவேதனையை அவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது வெளியில் உட்காந்து கருத்து சொல்கிறது ஈஸி. அவர் சொல்லலை போல வரலன்னு அவருக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இல்லை, வினோத்தும் கேவிஎன் ப்ரொடக்ஷனும் சொல்கிறத விட இவரோட வாய்ஸுக்கு அதிகம், இவரோட எழுத்துக்களுக்கு, இவரோட பேச்சுக்கு அதிகம். ஒரு வீடியோ இந்த மாதிரி, ஏன்னா அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இந்த மாதிரி நான் இதை இணைங்க, இதில் இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்ட விஜய் அவர்கள் இந்த மாதிரி படம் வெளியாயிருக்கு, தயவு செஞ்சு யாரும் பகிராதீங்க, இது ரொம்ப வன்மையாக நான் கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன் அப்படின்னு ஒரு காணொலி இட்டிருந்தாருன்னா இந்நேரம் அது குறைய வாய்ப்புகள் இருந்திருக்குமே. இந்த காணொலி கண்டிப்பாக நாளை வெளிவரும். ஓகே, விஜய் அதுக்கு தயாராக தான் இருப்பார் அப்படின்னு. தயாராக இருக்கிறார். ஓகே, அதான் சார், ஜனநாயகனும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த படமும் இப்போ இணையதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. திரையரங்கில் அவங்களோட ரசிகர்கள் மீண்டும் கொண்டாடணும் அப்படின்றத எல்லாத்தோட விருப்பம் கூட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களும் கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறோம், கொண்டாடணும்னு நினைக்கிறோம். பட் இது இந்த இந்த இப்படி ஒரு இணையத்தில் வெளியாகிருக்கிறது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது ரிலீஸ் டைமில் தான் அது தெரியும். இப்படி வரக்கூடிய கலெக்ஷன், வரக்கூடிய ரிப்போர்ட்டும் பொறுத்து தான் தெரியும். அன்னைக்கு தான் சொல்ல முடியும். நம்ம Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.